ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மரக்கறி வாங்க போனாங்க. தமிழ் கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ நிறைய மரக்கறியில் இருந்த 2-3 மரக்கறியை வாங்கி கொண்டு வந்தது. முக்கியமாக தமிழ் கடைக்கு போகிறது பச்சை மிளகாய் கருவேப்பிலையில் வாங்குறதுக்கு. அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு நெல்லிக்காய் இருந்ததை வாங்கினாங்க. இங்கே பச்சை மிளகாய் ஓரளவு வாங்கி கொள்ளலாம். கருவேப்பிலை சரியான தட்டுப்பாடு. அப்போ கிடைக்கிற நேரங்களில் தான் கருவேப்பிலையிலையும் வாங்கி வைக்கிறது. எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாம் வெட்டி வச்சாச்சு மரக்கறிகள். இன்றைக்கி நான் இறால் கறி சமைச்சு நான் தக்காளி பழமும் வெட்டி போட்டு அதோட கடைசியில் கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து போட்டு எனக்கு வெந்தய கறி சாப்பிட்றது நல்ல விருப்பம். அப்போ இறால் கறிக்கு வெந்தயத்தை கொஞ்சம் கூடுதலாகவே கடைசியாக வறுத்து போட்டு நான் சமைச்ச கறியை ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுட்டு நான் வெள்ளை சோறு தான் போட்டது. அப்போ சோறை அந்த சட்டிக்கை போட்டு குழச்சி எனக்கு அந்த சட்டிக்கை சோறு போட்டு குழச்சி சாப்பிட்றது நல்ல விருப்பம். அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் இப்படி தான் நல்ல டேஸ்ட்டாக கறியை சமைச்சு நார்மலாக சோறோடு போட்டு சாப்பிட்றத விட அந்த சட்டிக்கில் போட்டு சாப்பிட்றது என்னவோ தெரியல, அது ஒரு அமிர்தமாகி தான் இருக்கும். உங்களை எல்லாருக்கும் அப்படி இருக்குமோ தெரியல. எனக்கு இப்படியெல்லாம் குழச்சி சாப்பிட்றேன்னா விருப்பம். எல்லாத்தையும் குழச்சி சாப்பிட்றது நல்ல சூப்பராக தான் இருந்துச்சு. இறால்கறி செய்முறை வீடியோ நான் போடையில், நான் அடுத்த தடவை இறால்கறி சமைக்கும்போது செய்முறை வீடியோ போடுறேன்னு சொன்னால் இது கூடுதலாக நீங்கள் எல்லாரும் செய்ய தெரியுமென்று நினைக்கிறேன். தெரியாத சில பேர் இருப்பினம் தானே. நான் அடுத்த முறை இந்த இறால்கறி செய்யக்க செய்முறை வீடியோ உங்களுக்காக போடுறேன்.